ஐயா செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர், அவர் சாராயத்தில் இருக்கிற அமைச்சர், அதுக்கப்புறம் மின்சாரத்தினுடைய ஊழல் அமைச்சர். அவரை வந்து மக்கள் இந்த மாதிரி அநியாயத்துக்கு கரண்ட் கட்டுப்பட்டுறாங்களே அப்படின்னு பெண்களுடைய வயிற்றுச்சலோ என்னமோ அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரி போய் படுத்துக்கிட்டாரு. சரியா? அதனால உங்களுடைய பெண்களுடைய அந்த பிரார்த்தனை வீண் போகாது. நீங்க 2 வேலை செய்யுங்க. ஒண்ணு, உங்களுக்கு என்னெல்லாம் தேவை, வீடு இல்லையா, எங்களுக்கு வீடு இல்லை, இடம் இருக்கு அப்படின்னா அதை எங்களுக்கு சொல்லுங்க. எங்களுக்கு வீடு இருக்குது, குடிநீர் குழாய் இல்லை அப்படின்னு அதை சொல்லுங்க. எங்களுக்கு வீடு இருக்கு, குடிநீர் குழாய் இருக்குது, ரோடு இல்லை, ரோடு சாலை வசதி இல்லைன்னா அது சொல்லுங்க. அதே மாதிரி இலவச கழிப்பறை அது இல்லைன்னா அது சொல்லுங்க. உங்களுக்கு என்ன கோரிக்கை இருந்தாலும் பிரதமருடைய திட்டங்களை ஏழை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது எங்க கடமை. இன்னைக்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்துல மாவட்ட தலைவர் செந்தில் அவர்களுடைய தலைமையில உங்களை பார்க்க வந்ததனுடைய நோக்கம் அதுதான். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, சரி நான் உங்க சரி நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பாருங்க, இந்த லோக்கல்ல யாருங்க நிர்வாகி? சரி அம்மா இங்க பாருங்க. சரி இங்க 2 பேர் இங்க பட்டா இல்லாதவங்க எல்லாம் கை தூக்குங்க. இடம் இருக்கு, பட்டா இல்ல. இடம் இல்ல. எல்லாம் எந்த கிராமம்? அதே கிராமத்துல தான் இருக்கு. என்ன பண்ணுங்க, மக்கள் முதல்ல பட்டா வாங்கி கொடுக்கணும். பட்டா இல்லாதவங்க எல்லாம் நீங்க அவங்க வீட்டை போய் அவங்க எல்லாருக்கும் ஒரு லெட்டர் நீங்க எழுதணும். இந்த மாதிரி இந்த வருஷத்துக்கு வரி கட்டிக்கிட்டு இருக்கிறோம், இந்த தெருவில் இவ்வளோ காலமாக இருக்கிறோம், ஏழ்மை நிலையில் இருக்கிறோம், எங்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய பட்டா நிலம் 2 சென்ட்டோ 3 சென்ட்டோ எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை மனு எழுதி மாவட்ட ஆட்சியருக்குன்னு ஒரு கோரிக்கை எழுதி இவங்க கையில் ஒன்று கொடுங்க. கொடுப்பீங்களா? நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களை ஒரு நாள் நாங்கள் என்ன செய்கிறோம், திருவள்ளூர் கலெக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறோம். நாங்கள் கூட்டிகிட்டு போய் கேட்குறோம், இவ்வளோ காலம் இந்த மக்கள் இருக்கிறாங்க, பட்டா கொடுங்க ஐயான்னு கேட்குறோம். கொடுக்க மாட்டான்னு சொன்னால் நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னால் உட்காந்துக்குவோம். கொடுக்கலன்னா நாங்கள் நகர மாட்டோம்னு. நீங்கள் உட்காருவீங்களா? உட்காந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க, பரவாயில்லையா? நாங்கள் உங்களுக்காக அரெஸ்ட் ஆகுவோம், நீங்கள் அரெஸ்ட் ஆவீங்களா? உறுதியாக நிற்பீங்களா? இப்படி நின்றாதான் திமுக ஆட்சியில் ஏழை மக்கள் பயனடைவாங்களே தவிர நியாயமாக கேட்டால் எவ்வளோ தரேன்னு கேட்பாங்க. எல்லா அதிகாரிகளும் லஞ்சம் வாங்குறதுல ஊறி போயிட்டாங்க. ஏன்னா மேல அமைச்சர்களே அப்படித்தானே இருக்கிறாங்க. லஞ்சம், ஊழல், ஒரே சாராய விற்பனை, கஞ்சா, இதுதானே இன்னைக்கு இருக்குது. அப்ப இதை மாத்தணும்னா நீங்க தாய்மார்கள், பெண்கள் உஷாரா இருக்கணும். குறிப்பா இந்த 1000 ரூபாய் தரன்ட்டு அல்வா கொடுக்குற ஸ்டாலின் ஐயாவை இனிமே புறக்கணிங்க. சாராயம் விற்கிறதுனால ஏழை மக்கள் பாதிக்கப்படுறாங்க. உங்க வீட்டுக்காரங்க தான் சாராயம் குடிக்கிறாங்க, எல்லா நேரம் குடிக்கிறாங்க. அடிக்கிறாங்களா? வீட்டுல உள்ள ஜாமான விற்கிறாங்களா? பெண்கள் கழுத்துல இருக்கிற தாடியில இருந்து நகை வரைக்கும் பறிச்சுக்கிறாங்களா? ஐயா சொன்னாரு. அதுதான் ரொம்ப சண்டையா வருது. இந்த பாருங்க, இங்க கவனிங்க, இங்க கவனிங்க. எவ்வளவு ஒரு தமாசு என்னன்னா, தலைவர் சொல்றாரு டைமை வேற மாத்தி குடிக்காரங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கிறதுக்காக 9 மணிக்கு வராங்கல்ல, அது ரொம்ப சீக்கிரமா 7 மணிக்கு வந்துட்டா காலையில பல்ல விளக்கிட்டு நேர போய் சாராய கடையில வாங்கி குடிச்சுக்கலாம் டாஸ்மாக்ல. இந்த மாதிரி கேடுகட்ட முதல்வர் வேற எந்த மாநிலத்திலுமே கிடையாது. அதனால பெண்கள் முடிவு பண்ணுங்க, சாராயம் வித்து அதன் மூலமா சம்பாதிச்சு ஒரு மாநிலத்தை நடத்துற திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி எங்களுக்கு வேண்டாம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொல்றாரு, எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை சொல்றாரு, தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சிக்கு வந்தால் நீங்க தாமரைக்கு ஓட்டு போட்டா இருக்கிற அத்தனை டாஸ்மாக் கடையுமே நாங்க எடுப்போம். நீங்க ஒத்தாலும் ஓட்டு போட்டா இல்ல, உங்க ஊர்ல உள்ள எல்லாரும் போடணும். அதை மாத்துங்க. சரி, உங்க எல்லாரையும் பார்த்து கேக்குறேன், சாராயம் எங்களுக்கு வேண்டாம், சாராய கடை மூடணுன்றவங்க கை தூக்குங்க பாப்போம். சாராயம்